ஹலோ நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிபியூசி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதை எப்படி செக் பண்றது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்மளோட மொபைல் மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டா, இப்ப டெட் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அது பவர் ஈஸில கம்ப்ளைண்டா இருக்குமா, இல்ல இஎம்சி செக்ஷன்ல கம்ப்ளைண்டா, இல்ல சிபியூ இல்லைன்னா எல்லாரோட ஞாபகம் வரது எல்லாமே சிபியூசி டெட் ஆயிருச்சு. ஏன்னா பவர் ஐசி நார்மலா எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பவர் ஐசியோட இன்புட்டையும் அவுட்புட்டையும் செக் பண்ணும்போது ஐசி நல்லா இருக்குன்னு சொல்லிடும். சார் எனக்கு சிபிஐசி நல்லா இருக்கா அப்படின்றத கரெக்டா செக் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி இப்ப கம்ப்ளைண்ட் நிறைய போன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிபியூல கம்ப்ளைண்ட் வரும். அப்ப அந்த சிபிஐசிக்கு செல்லக்கூடிய பவர் ஐசிலிருந்து செல்லக்கூடிய ரெண்டு லைனை பத்தி நம்ம பார்க்க. அப்ப அந்த ரெண்டு லைன் எது அப்படின்னா பவர் ஆன் ரீசெட் சொல்லக்கூடிய. சார் நிறைய லைன்ஸ் போகுது, இது எல்லாம் இது நம்ம பேச போறது ஒரு சிக்னல் லைன்ஸை பத்தி தான். அதோட இன்புட் வோல்டேஜோ அவுட்புட் வோல்டேஜோ கிடையாது. ஒரு மொபைல் போனை நான் பவர் பட்டன் பிரஸ் பண்ண உடனே எனக்கு சிபியூக்கு செல்லக்கூடிய வோல்டேஜும் அந்த சிபியூக்கு போன வோல்டேஜ் எனக்கு வந்துருச்சு, சிபியூக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த 1.2 1.8 வோல்ட் வரை இங்க கிடைச்சிருச்சு அப்படின்றத ரிட்டர்ன் வோல்டேஜ் ஒரு ஃபீட்பேக்கை நமக்கு பவர் ஐசிக்கு சொல்லப்படும். யூடியூப்ல குத்து மதிப்பா பார்த்தா ரெண்டு கெப்பாசிட்டர் காமிச்சிருப்பாங்க, கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணா போன் ஆன் ஆயிரும் அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பாங்க. நான் அதே இதை ஒரு ஸ்கிமேட்டிக் வைஸா நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ல நம்ம எப்படி இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அது எப்படி நம்ம லைவா போர்டில் செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா சிபிஐசி குட் ஆர் பேட் அதை செக் பண்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதை செக் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தை பவர் ஐசில இருந்து செல்லக்கூடிய நம்மளுக்கு ஒரு சிக்னல் லைன். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் லைனா தான் போகுது. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆன் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளோட பவர் ஐசில இருந்து சொல்லக்கூடிய பவர் ஆன் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய லைன். மேக்ஸிமம் வோல்டேஜ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1.8 வோல்ட் வரைக்கும் இதுக்கு போகும். அதாவது நான் பவர் பட்டனை பிரஸ் பண்ண பிறகுதான், பிரஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அதனாலதான் அதுக்கு பவர் ஆன் ரீசெட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு நமக்கு ரீசெட் ஆகணும், அதுக்காக தான் பவர் ஆன் ரீசெட் சொல்லுவாங்க. தென் எனக்கு அந்த போகக்கூடிய வோல்டேஜ் அந்த சிக்னல் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்ற சிபி மறுபடியும் பவர் ஐசி தெரிவிக்கிறதுக்காக இந்த பிஎஸ் ஹோல்ட் அல்லது பிஎஸ் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் மூலமா நம்மளோட பவர் ஐசிக்கு 1.8 வோல்ட் ஜென்ரேட் பண்ணி அனுப்பும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இது வந்து சிக்னல் லைனாக தான் நடக்கும். சார் இது எதில் சார் நம்ம பார்க்கறோம்னா நம்மளோட மொபைல் மதர் போர்டில், அதாவது நம்மளோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கும். ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ல நம்மளோட சிபியூ செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா சிபியூ செக்ஷன்ல 2 வோல்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஸ்கிமேட்டிக்ல உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மதர் போர்டில் வச்சு லைவ் உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரெட்மி மாடலோட ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு பவர் ஐசிலேருந்து சிபிஎக்ஸில் ஒரு ரெண்டு லைனை தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க கம்ப்ளைண்ட்டே ஒரு சிபி குட் ஆர் பேட், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறா பார்க்குறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் எனக்கு லே அவுட் இருக்கும். அந்த லே அவுட்டில் எனக்கு சிபிஐசியோட நம்பர், அதோட பார்ட் நம்பர் தேடுறோம். ஸோ இதான் என்னோட சிபிஐசி. சரிங்களா? U1101 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிபிஐசி. நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பக்கத்து செக்ஷனில் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் நம்மளோட கண்ட்ரோல் செக்ஷன். கண்ட்ரோல் செக்ஷனில் நம்மளுக்கு நான் நல்லாவே சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் இது வந்து எல்லா மாடலுக்குமே காமனாக, கண்டிப்பாக காமனாக இருக்கும். சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நான் இப்போ பிஎஸ் ஹோல்டுன்னு சொன்ன இடத்துல பிஎஸ் குட்னு மாறி இருக்கலாம். தென் அடுத்து பவர் ஆன் ரீசெட் இருக்க இடத்துல இப்போ நார்மலாக நான் பவர் ஆன் ரீசெட் சொன்னா, ஸோ அதே லைனில் PON _REST_N போட்டிருக்கு. அப்போ பிஎம், அதாவது பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய பவர் ஆன் ரீசெட் வோல்ட். நான் பவர் ஆன் ரீசெட் முழு விரிவாகமாக இங்கே எழுதியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். ஆனால் கண்டிப்பாக அந்த ரெண்டு லைன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் நான் லேஅவுட்டில் அந்த நம்பரை பார்த்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அதோட கண்ட்ரோல் செக்ஷன் வருது. ஸோ இது செக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் தேடும்போது ABCன்ற மாதிரி. ஸோ கண்ட்ரோல் செக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு தேடக்கூடியது பவர் ஆன் ரீசெட். எனக்கு தேவை அந்த பவர் ஆன் ரீசெட் தான். அதில் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது, ஏன்னா அந்த லைன் டேரெக்டாக எங்கேருந்து வருது அப்படின்னா நான் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த போர்னியோ ஸ்கிமேட்டிக் பற்றின டூலை பற்றின இன்ட்ரோடக்ஷன், அதோட யூசேஜ் பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ போய் வியூ பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனல்லே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஆன் ரீசெட்டை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு எங்கே காட்டுதுன்னு பாருங்கள். இது வந்து பிஎம் செக்ஷன் தெரியுதுங்களா? சார் எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ U0701. ஸோ இந்த ஐசி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள் நம்மளோட ஸ்கிமேட்டிக்கில் நான் கம்பைன் மோடில் வச்சுருக்கேன். ஸோ என்னோட லேஅவுட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா U0701. ஸோ இண்டக்டர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம போர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட பவர் ஐசி. இன்னொன்று அதில் பிஎம்னே நம்மளோட ஸ்கிமேட்டிக்கில் பிஎம்னே போட்டிருக்கு. பிஎம்னா பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த PM8937 இதை வந்து நெட்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட பவர் ஐ செக்ஷன். ஸோ இங்கே இருந்து தான் நம்மளுக்கு இந்த பவர் ஆன் ரீசெட்டோட வோல்டேஜ், அதாவது 1.8 வோல்ட் ஆனது நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் அதை எந்த டெஸ்ட் பாயிண்டில் செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா TP122ன்ற டெஸ்ட் பாயிண்டில் செக் பண்ணலாம். அல்லது நம்மளுக்கு சிபியூவில் கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர், மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இந்த இருக்கா C1104
C11 சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டி மூலமா 1.8 வோல்ட், அதாவது 1.2லேருந்து 1.8 வோல்ட், சில இதில் ஃப்ளக்சுவேஷன் ஆகும் 1.2லேருந்து 1.8 வோல்ட் வரைக்கும். இந்த கெப்பாசிட்டியை கிளிக் பண்ணுறேன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு காட்டுது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டருக்கு பக்கத்தில் இது வந்து சார்ஜிங் செக்ஷனாக இருக்கணும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கெப்பாசிட்டியில் காட்டுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அதாவது நம்ம பேட்டரி கனெக்டர், அதுக்கு மேலே ஒரு ஐசி, அதுக்கு பக்கத்தில் 3 கெப்பாசிட்டி இந்த இடத்துல காட்டுது. நான் இந்த போர்டில் லைவாகவும் செக் பண்ணி காட்டுறேன். இந்த காம்பவுண்டில் நம்மளுக்கு 1.8 வோல்ட் வரும், அல்லது அதில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பவர் ஐசி கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பாயிண்ட், இது பியூரான் ரீசெட் இருக்குல்ல, பியான் ரீசெட் இருக்கா. ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகுது, ஒரு டெஸ்ட் பாயிண்ட் TP122, அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஈஸியாக நம்ம செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த 1.2லேருந்து 1.8 வோல்ட் வரைக்கும் நம்மளால் செக் பண்ண முடியும். இது ஒரு இது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவை PS ஹோல்டு. பவர் ஆன் ரீசெட்ன்றது பவர் ஐசியிலேருந்து நான் டர்ன் ஆன் பண்ணோன்னா போகக்கூடிய ஒரு சிக்னல். இது சிபியூக்கு போய் சேர்ந்துருச்சு, அங்கேருந்து ரிட்டர்ன் வோல்டேஜாக ஃபீட்பேக்காக நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா இந்த PS ஹோல்டு மூலமாக நம்மளுக்கு எங்கே வரும், பவர் ஐசிக்கு வரும். ஸோ அதை அந்த PS ஹோல்டு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். MSM PS ஹோல்டு இந்த இருக்குங்களா, PS ஹோல்டு. இதான் நம்மளோட CPU IC. நம்ம அந்த நம்பர் பார்த்தோமா U110ன்றது. ஸோ அந்த PS ஹோல்டு மூலமாக நம்மளுக்கு எங்கே வரும், பவர் ஐசிக்கு வரும். நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இதுதான் பவர் ஐசி செக்ஷனு. ஸோ இதை இதில் செக் பண்ணலாம்னா TP123. அப்போ இந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்குன்னா அப்படியே போர்டுக்கு பின்பக்கம் நம்மளோட பவர் ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழ் பக்கம் இருக்குது. ஸோ இந்த TP123 ஒன்று நம்ம செக் பண்ண வேண்டியது, அதே இது TP122 ரெண்டு இது நம்ம செக் பண்ணணும். இங்கே ஒன்று இருக்குது, அதாவது நம்மளோட போர்டில், அதே மாதிரி நம்மளோட போர்டு பின்பக்கம் நம்மளோட பவர் ஐசி கீழே. ஏன்னா நான் டேரெக்டாக இப்போ நான் மதர் போர்டில் வந்து நான் சப்ளை கொடுத்துட்டு டர்ன் ஆன் பண்ணிவிட்டு அந்த வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வோல்டேஜ் செக் பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ நம்மளோட டிசி பவர் சப்ளையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.90 வோல்ட்டு 2.0 ஆம்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அவுட்புட் கொடுத்துட்டு நம்மளோட மொபைல் ஃபோனை ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வோல்டேஜ் செக் பண்ணுறேன், பட் எனக்கு அதில் வோல்ட் வராது. ஆன் பண்ண பிறகு எனக்கு எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்ம ஸ்கிமேட்டிக் போர்டில் பார்த்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ரெட்மி மாடல் இதுதான். ஸோ இதில் அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதாவது நம்மளோட பேட்டரி கனெக்டர் கீழே இருக்குது, டிஸ்பிளே கனெக்டர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சின்ன ஐசி இருந்தது, அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது. இதுதான் நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட். அதில் இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் தான் நம்ம 1.2லேருந்து 1.8 வோல்ட் வரைக்கும் செக் பண்ண போகிறோம். வேணால் மறுபடியும் ஸ்கிமேட்டிக்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 122 இந்த ஸ்கிமேட்டிக் தான். ஸோ இதில் நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர் ஆப்போசிட்டில் 3 டெஸ்ட் பாயிண்ட்டு, அதில் தான் இந்த 122 டேரெக்டாக நம்மளோட பவர் ஐசியில் இருந்து சிபிக்கு செல்லக்கூடிய லைன். ஓகேவா? ஸோ அடுத்து 123ன்றது பேக் சைடில் அப்படியே போர்டுக்கு பின்னாடி இருக்கும். அது வந்து நம்மளோட சிபியூலேருந்து ரிட்டர்ன் வோல்டேஜ் நம்ம பவர் ஐசி வரக்கூடியது. ஃபஸ்ட்டு நம்ம பவர் ஆன் ரீசெட் வோல்டேஜை நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபோனை முதல் டர்ன் ஆன் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு அது வந்து டிசி கனெக்டர் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோனை டர்ன் ஆன் பண்ணுறேன். மொபைல் ஃபோனை நான் ஷார்ட் பண்ணி ஆன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஆம்சன் 0.120க்கு மேலே எம்ஏஹெச்க்கு மேலே எடுக்குது. மொபைல் வந்து எனக்கு ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்போ நான் டெஸ்ட் பண்ண வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய நம்ம டெஸ்ட் பாயிண்ட்ஸை. ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்டில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நம்மளோட பவர் ஆன் ரீசெட் வோல்டேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் நினைக்கிறேன், மல்டிமீட்டர் அதில் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 1.8 வோல்ட் வருதுங்களா. அதாவது நம்மளோட பவர் ஐசியிலிருந்து சிபிஐசிக்கு செல்லக்கூடியது 1.8 வோல்ட். சில இதில் பார்த்தீங்கன்னா 1.2 வரும், மேக்ஸிமம் நம்மளுக்கு 1.8 வோல்ட் வரணும். ஸோ அதான் பவர் ஆன் ரீசெட் வோல்ட். இந்த வோல்ட் வந்து நம்ம மொபைல் ஃபோன் ஆன் பண்ணோன்னா நம்மளோட சிபிஐசிக்கு செல்லக்கூடிய வோல்ட் இது. சரிங்களா? ஸோ இது எனக்கு சிபிஐசிக்கு போயிடுச்சு சார், நான் எப்படி சார் வந்து சிபியிலேருந்து ரிட்டர்ன் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிலே ஒரு டெஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அதாவது டிபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 122 ஒன்று இருந்துச்சு, TP123 இருந்துச்சு, அது போர்டோட பேக் சைடில் இருந்துச்சு. ஸோ அந்த இதை நம்ம அப்படியே செக் பண்ணலாம். ஓகேங்களா? போர்டை இப்போ அப்படியே பேக் சைடில் திருப்பிடுறேன். ஸோ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பவர் ஐசி செக்ஷனு. அந்த பவர் ஐசி செக்ஷனில் தான் நம்ம அந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதுதான் அந்த டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்டில் தான் அந்த 1.8 வோல்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பவர் ஐசியில் இருந்து நம்மளோட சிபிக்கு போன வோல்ட்டு. இப்போ சிபியிலேருந்து ரிட்டர்ன் வோல்ட்டாக PS ஹோல்டுன்னு வரும். நான் மறுபடியும் அதை வந்து ஸ்கிமேட்டிக்கில் காட்டுறேன். ஸோ நம்மளோட சிபியூலேருந்து PS ஹோல்டுன்னு இங்கே வரும். அதாவது இங்கே பாருங்கள், நம்மளோட சிபி செக்ஷன் பவர் ஆன் ரீசெட்லேருந்து ஒன்று இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணணும், இல்லை அதில் டெஸ்ட் பாயிண்டில் செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அடுத்து செக் பண்ண வேண்டியது நம்மளோட சிபிஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய PS ஹோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிக்னல் வோல்டேஜ். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதில் இங்கே பார்த்தீங்கன்னா PS ஹோல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 123 TP123. அது எங்கே இருக்குது? இந்த பவர் ஐசிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில். ஸோ இப்போ அதில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் 1.7 காட்டுது. மேக்ஸிமம் தான் 1.8 தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும். எப்பயும் நம்ம செக் பண்ணும்போது 1.8 வோல்ட்
அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வோல்டேஜ் வருது. அப்போ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக குட் கண்டிஷனில் இருக்குது. அதாவது சிபிஐசி குட் கண்டிஷனில் இருக்குது. சார் டிஸ்பிளே வரல சார், எனக்கு வந்து பூட்டிங்கில் உகலிங்க, அது வந்து நம்ம இஎம்சி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ் நம்ம வந்து கிளாஸஸாக பார்க்கலாம். இது வந்து ஒரு சிபிஎஸ்சி நல்லா இருக்கா நல்லாலே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஓல்டு செக்ஷன். அதாவது பவர் ஐசிலேருந்து போகக்கூடிய பவர் ஆன் ரீசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வோல்ட்டு 1.8 வோல்ட்டு, அதே மாதிரி சிபிலேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய பிஎஸ் ஹோல்டு அல்லது பிஎஸ் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய வோல்ட்டை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம். சரிங்களா? இதை வச்சு நம்ம சிபியூ வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, குட் கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெட் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷன். அதாவது சிபியூ நல்லா இருக்கா நல்லா தெரிஞ்சுக்கிற ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.